அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் இஃப்தார் சீரீஸ்ல இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சிக்கன் சீஸ் ஷாஹி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கஸ்தூரி மெட்டி, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நான் எல்லா மசாலாவும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் போட்டு நான் பிரெட் துண்டு 4 எடுத்திருக்கேன், அதுவும் பிச்சு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, பெரி பெரி மசாலா 1 ஸ்பூன் போட்டு 3 பச்சை மிளகா, 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அரைச்ச மசாலா ஒரு பவுல்ல மாத்திட்டு வேற பவுல்ல 2 முட்டை உடைச்சு போட்டுக்கோங்க. அதுல கொஞ்சமா உப்பு, பெப்பர், சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கோட் பண்றதுக்கு நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பிரெட்டை மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சில்வர் ஷீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அது மேல எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ கலக்கி வச்ச சிக்கனை கொஞ்சமா எடுத்து சில்வர் ஷீட்ல போட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பா தட்டிக்குங்க. அதுக்கு மேல சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு மெதுவா ரோல் பண்ணிட்டு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிடுங்க. சீஸ் தெரியாத மாதிரி நல்லா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிருங்க. இப்ப 1/2 மணி நேரம் ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பீட் பண்ண முட்டை இருக்கு இல்லையா, அதுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இதுவும் 1/2 மணி நேரம் ஃப்ரீசர்லயே வச்சிருங்க. ஃப்ரீசர்ல வைக்கிறதுனால ஃப்ரை பண்ணும்போது பிரெட் கிரம்ஸ் எண்ணெயில கீழே உதிராது, ரோல்லயே நல்லா ஒட்டி இருக்கும். இது நீங்க வேணுங்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு மீதிய ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. உள்ள சீஸ் இருக்கிறதுனால உருகி வெளியில வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி இஃப்தாருக்கு பசங்களுக்கு கஞ்சி கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ண சிக்கன் சீஸ் ஷாஹி ரோல் கூட டொமேட்டோ சாஸ், மயோனஸ், கிரீன் சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா சீஸா சாப்பிடுறதுக்கே ரொம்ப செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.